ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ஒரு சம்பா பிச்சு கம்பு கொண்டு வந்து தலைக்கு வச்சினேன்னா அது சூப்பராக கழுத்து வருது. அது பக்கத்து அந்த இதுலேயே ஒரு வெள்ளை கரிசலங்கனையும் கழுத்து வந்து அதை பிடுங்கி தரையில் வச்சுக்கிட்டு நம்ம பிச்சியை இன்றைக்கி இன்னொரு டப்ஸில் வச்சிடலாம் சொல்லி அந்த டப்ஸில் வந்து நல்லா சாக்கெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு மண்ணை நிறையா போட்டு அதில் மாட்டுச்சாணம் உரம்லாம் போட்டு நான் இதை வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பிச்சியை பிடுங்கி அந்த டப்பாவில் வச்சு விட்டாச்சு. அது கொடி விட்டு வரும்போது அப்படியே செவர்லேயே படத்தி விட்டுறலாம், பூ பறிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதை கணக்காக்கி வச்சு விட்ருக்கேன். அது பக்கத்தில் இன்றைக்கி ஒரு ரோஜா வனத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது. அதை பார்த்தா அவ்வளோத்தைக்கு காஷ்மீர் ரோஜா நிறையா பூத்து கிடந்து அவ்வளோ விரிஞ்சு கிடந்தோன்னே அப்படியே இருக்குங்க. அங்கே செடிக்கிட்ட போனாலே நல்லா மனமும் இருக்குது. அவ்வளோ பூ சேர்ந்துருந்தனால பார்த்தா பறிக்க தோணாதுங்க. ஆனால் பறித்தாதான் இது வந்து அடுத்த தளிர் வந்து நிறைய பூ மொட்டை வந்து பூ பூக்கும். அதனால பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் விட முடியாதுங்க. சரி பறிப்போம், அன்னைக்கு முருகருக்கு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு பூக்கள்லாம் டெய்லி பறித்து வைக்கனால அதையும் பறித்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஒரு 10 கணம் ரோஜா கிடந்துங்க. அதெல்லாம் பறிச்சாச்சு. பார்த்திங்களா, அது மட்டும் இன்னும் நாளைக்கு விரியும்போது கரெக்டாக இருக்கும். இன்னும் 2 அண்ணம் சேர்ந்து இருந்து அதையும் பறித்து நம்ம காஷ்மீர் ரோஜாலாம் பறிச்சாச்சு. பக்கத்துலேயே நம்ம நாட்டு பன்னீர் ரோஜா அன்றைக்கி அதுவும் பறிச்சிரும். அதில் ஒரு பூ விரிஞ்சுண்டு அது மழை தூத்தல் இருக்கனால ஈச்சி இல்லை தனிச்சு கண்டிப்பாக இருக்கும். அதை பறிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம மல்லிகை செடி பார்த்தா நேற்று சாயந்தரம் மல்லிகைப்பூ பறிக்கலைங்க. அது என்னென்னா அவ்வளோ விரிஞ்சு கிடக்கும். விரிஞ்சு பூப்பந்தல் மாதிரி அந்த பூ மலர்ந்து இருக்கிறது அப்படி ஒரு அழகு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் அதையும் அவ்வளோத்தையும் எனக்கு பறிப்போன்னு சொல்லி மல்லிகையும் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு இந்த காம்பு மாதிரி இருக்கிறது அப்பப்போ கிள்ளியும் விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த தளிர் வரும். அதனால நான் எப்பவும் அப்படி தான் பறிச்சுட்டு இப்போ பறித்த மாதிரி காணிச்சிருக்கு. ஆனால் பறித்து முடிச்சோன்னா அவ்வளோ காம்பே அப்படி கிள்ளி விட்டுருவேங்க. புதிய தளிர் வந்து அப்போ தான் நிறையா மொட்டுக்கள் வைக்கும் அப்படின்னு சொல்லி பறிச்சிடுவேன். இது வந்து நம்ம மண்ணில் நிற்கக்கூடியது, அது கப்பால் நிற்கக்கூடியது, மண்ணில் நிற்கக்கூடியது. இதுலேயும் கொஞ்சம் பூ கிடந்து நம்ம இதெல்லாம் பறிச்சுட்டு கட் பண்ணி விடணும். சரி, அடுத்து பட்டன் ரோஸாக்கு போமா. நம்ம பட்டன் ரோஜா வந்து எப்போவுமே பூக்கள் ஒரு 4-5 பூ டெய்லி தரும், அந்தளவுக்கு பூ இருக்குது. அதையும் பறிச்சுட்டு பக்கத்தில் மஞ்சள் கலர் ரோஜா இருக்குது. பார்த்தீங்களா, அப்படியே அடுக்கு பார்க்க மினி மஞ்சள் கலர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். அதையும் அவ்வளோத்தையும் பறிச்சுட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த பூக்கள் அறுவடைங்கிறது எவ்வளோ பூ கிடச்சிருக்கு பாருங்கள். சாமிக்கு போக தலைக்கு போகல எவ்வளோ நாளும் வச்சுக்கிடலாம். அவ்வளோத்துக்கு இதை பறிக்கும்போது ஒரு ஆனந்தமாக பறிச்சுட்டு இருப்பேங்க. பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.